கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கடந்து வந்திருக்கிறதான உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் வாழ்த்துகிறேன். விசேஷமாய் இந்த நாளை ஸ்தோத்திரம் உங்களுடைய மத்தியில் இருப்பதற்காய் கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காய் நடத்துகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற இந்த வாய்ப்பை வழங்கினதான சபை ஊழியருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் வாழ்த்தலை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொரு நபர்களையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஆண்டுடைய பாதத்தில் கொஞ்ச நாள் ஸ்தோத்திரம் கொஞ்ச நேரம் காத்திருக்கும்படியாய் தேவ வார்த்தையை நாம் கேட்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொரு நபர்களையும் ஆசீர்வதித்து கர்த்தர் மகிமைப்படுத்துவாராக. நாம் இருக்கிறது சின்ன கூடுகையாக இருந்தாலும் நாம் உண்மையோடு கூட கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை தொழுது கொள்ளும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை மகிமைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயாம், அல்லேலூயாம். கன்வென்ஷன் நாட்களில் கடந்து வந்ததான சபை மக்கள் உங்கள் யாவருக்கும் இயேசு நாமத்தில் நன்றியை கூறிக்கொள்கிறேன். சோதரம் அநேக உதவிகளும் அநேக சகிப்பும் அநேக விதமான சோதரம் பாடுகள் எல்லாவற்றையும் நீங்கள் சகித்தீங்க. சோதரம் நல்ல ஒரு பெயர், அதாவது சோதரம் சென்னையிலிருந்து வந்த ஜனங்கள் சோதரம் தங்க வீட்டில் எப்படி இருப்பாங்களோ அப்படியே இருந்து எல்லாவற்றையும் நல்லபடியாக என்கிறதான ஒரு நல்ல சாட்சி வெளிப்படக்கூடிய அளவில் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் நீங்கள் இருந்தபடியால் உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன். அடுத்த முறை வரும்போது அநேகராய் வாருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நேரம் நமக்கு கொஞ்சமாக இருக்கிறபடியால் வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே நம்மை பலப்படுத்தி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வேத தியானத்திற்காக நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 96 அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். 96ஆம் சங்கீதம் 13வது வசனத்தை வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். நல்ல வேத வார்த்தைக்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் இந்த நாட்களில் தேவச்சனமாய் கூடி வந்திருக்கிறதனுடைய ஒரு நோக்கம் ஒன்று உண்டு. அவருடைய நாட்கள் வெகு விரைவாய் கடந்து வரப்போகிறது. அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாய் சத்திய வசனத்தின் பிரகாரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாய் தேவ பிள்ளைகளாகிய நாம் எல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாட்களையும் நாட்களுடைய ஸ்தோத்திரம் காலத்தினுடைய எல்லா நிலைமைகளையும் ஆராய்ந்து பார்க்கும்போது இனி நாட்கள் செல்லாது, காலம் கடைசி என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். எப்படி நமக்கு தெரிந்திருக்கிறது என்றால் வேதத்தை அறிந்திருக்கிற சத்தியத்தின்படியாகவும் ஆண்டவர் நமக்கு போதித்து தந்திருக்கிறதான வேத வார்த்தையின்படியாகவும் நாம் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு நாட்களுடைய நிகழ்வுகளை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது நம்ம கண்களுக்கு முன்பதாய் நடக்கிறதான ஒவ்வொரு காட்சிகளை பார்க்கும்போது காலம் கடைசி என்பதை அறிந்து கொண்டிருக்கிறோம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பது நம்முடைய உள்ளத்தின் ஆழங்களில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. வெளிப்பட்டு கொண்டிருந்தாலும் இன்னும் நாம் ஆண்டவருக்கென்று அதிகமாய் ஆயத்தமாக கூடாதபடிக்கு, நம்ம பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையக்கூடாதபடிக்கு, நம்முடைய ஜீவித வாழ்க்கை அவர் விரும்புகிற ஒரு நல்ல வாழ்க்கை வாழக்கூடாதபடிக்கு நாம் விரும்புகிறோம். ஆனாலும் விரும்பாத செயல்கள் ஸ்தோத்திரம், நம்முடைய ஆத்துமா நம்முடைய ஆவி விரும்பாத செயல்கள் மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படுத்தும்படியாய் சத்ருவானவன் நம்முடைய சிந்தைகளில் நம்முடைய எண்ணங்களில் பல நிலைமைகளில் போராடி கொண்டே இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதும்போது அளவா அங்கே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, நான் ஸ்தோத்திரம் விரும்புகிறதை அல்ல நான் விரும்பாததையே நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப நான் விரும்புகிற வாழ்க்கை என்ன? இங்க கூடி வந்திருக்கிற ஜனங்கள் எல்லாரும் நீங்கள் விரும்புகிற வாழ்க்கை என்ன? நான் விரும்புகிற வாழ்க்கை என்ன? ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நாம் விரும்புகிறோம். ஆண்டவருக்கு நல்ல சாட்சியாய் கர்த்தரோடு கூட வாழ வேண்டும் என்கிறதான ஒரு மகிமையான ஒரு ஸ்தோத்திரம் வாழ்க்கையை நாம் விரும்புகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவிதத்தில் அப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தமோ தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நம்மிடத்தில் காணாமல் இருக்கிறது. மாம்சம் இந்த உலகத்திற்கு ஆன இன்பங்களில், இந்த உலகத்திற்கான பலவிதமான சிற்றின்பங்களில், ஆசைகளில் நம்மை தள்ளிக்கொண்டே
இருக்கிறது. நாமும் நாள்தோறும் ஸ்தோத்திரம் விழுந்து கொண்டே இருக்கிறோம். ஏனென்றால் ஸ்தோத்திரம் இந்த உலகம் முழுவதும் பொல்லாத உலகம், பொல்லாதது நிறைந்ததாய் காணப்படுகிறது. ஆகையினால நாம் விழுந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோமே ஆனால், தேவன் விரும்புகிற நல்ல ஒரு ஸ்தோத்திர சுத்தமான வாழ்க்கையை நாம் வாழ்வோமே ஆனால் பரலோக ராஜ்யத்தில் நம்மால சேர்ந்து கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிற இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அதுதான் நீங்க வேதவசனத்தில் வாசிக்கப்பட்ட வேதவசனம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. அவர் வருகிறார். வருவேன் என்றல்ல, வருகிறார். ஸ்தோத்திரம். ஒரு உறுதித்தன்மையை நமக்கு கொடுக்கிறது. ஒரு நல்ல ஒரு ஆழமான இன்னும் சொல்லுவேன்னா, நமக்கு நம்பிக்கை தரக்கூடியதான வார்த்தையை வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. அவர் வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதவசனத்தில் வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தில் வாசிக்கும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1ஆம் அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை திருப்பும் போது அங்கே சொல்லப்படுகிறது, ஸ்தோத்திரம், அவர் ஏறி போன வண்ணமாகவே மறுபடியும் என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார் என்று வேத வார்த்தையில நமக்கு தெளிவுபடுத்துகிறது. வாசிக்கலாமே. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரத்தினுடைய ஸ்தோத்திரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக அவர் வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே அவர் மறுபடியும் வருவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு விசை இந்த உலகத்தில் வந்தார். எப்படி வந்தார்? மானிடரை மீட்கும் பொருட்டாக தன்னைத்தானே முழுவதுமாக இந்த உலகத்தில் வெறுமையாக்கி, ஸ்தோத்திரம், அந்த பரலோக மேன்மையை துறந்து இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார். சாதாரணமாக ஒரு அவனுடைய வம்சத்தில், ராஜ வம்சத்தில் ஒரு பிள்ளை பிறக்கிறது என்றால் அந்த பிள்ளையினுடைய பிறப்பு எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கும். ஆனால் இந்த அண்ட சராசரங்களை படைத்த தேவாதி தேவனுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரிக்கும் போது, இந்த உலகத்தில் பிறந்த போது ஏழை கோலம் என்று சொல்லப்படுகிறது. தங்குகிறதற்கு ஒரு இல்லம் இல்லை, அப்படித்தானே? சோதரம் இல்லம் இல்லாதபடிக்கு எங்கே ஆண்டவர் பிறந்தாராம்? மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது. முன்னணையில் கிடத்தி இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அடுத்த மாதம் முதல் நாம எல்லாம் பிரசங்கங்களிலும் மற்றும் எல்லா விதமான வசனங்களினாலும் கேட்கப்படுகிறதான வார்த்தைகள். அப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இனி அப்படி அல்ல வரப்போகிறது. ராஜாதி ராஜாவாய் பரலோகத்தில் எப்படி அவர் மகிமையோடு வீற்றிருந்தாரோ அதே மகிமையோடு கூட இந்த பூலோகத்தில் மறுபடியும் வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தது எல்லா ஜனங்களும் மீட்படையும்படியாய் இயேசு கிறிஸ்து வந்தார். இனி வரப்போகிறது மீட்கப்பட்ட தம்முடைய ஜனத்தை தம்மோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாள் எவ்வளவு பாக்கியமான நாள், அந்த நாள் எவ்வளவு மகிழ்ச்சியான நாள். வேதவசனம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்களுக்கு அது மகிழ்ச்சியும், இந்த உலகத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அது மிகவும் கொடிய நாள் என்று சொல்லப்படுகிறது. சோத்திரம். மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் வாசிக்கும் போது வேத வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, அந்த நாளை சகிப்பவன் யார் என்று வேதவசனம் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவர் வருவார். எப்போது வருவார்? எப்போது வருவார்? எப்போது என்னை தம்மோடு கூட சேர்த்துக் கொள்வார் என்று எதிர்பார்த்திருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. அந்த கூட்டத்தில் தான் நீங்களும் நானும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கூட்டத்தாரோடு தான் நாம் சேர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி சேர்ந்திருக்கிற நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு, நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டு, நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. என்ன சந்தோஷம் என்றால் அவர் மேக மீதல வருவார், அவரோடு கூட என்னையும் சேர்த்துக் கொள்வார். ஆனால் ஐயோ என்று சொல்லப்படுகிறதான ஒரு கூட்டத்தார் இந்த பூலோகத்தில் இருப்பார்கள். யார் என்று சொன்னால், இந்த சத்திய சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்பட்டு எவ்வளவுதான் ஸ்தோத்திரம் எடுத்து
சொல்லப்பட்டு இதை விசுவாசியாமலும் இதை ஏற்றுக்கொள்ளாமலும் அப்படி ஒரு இயேசு உண்டா, அப்படி ஒரு வருகை உண்டா, அப்படி ஒரு பரலோக ராஜ்யம் உண்டா என்று கேள்விகளை கேட்டுக்கொண்டு தங்களை தாங்களை கெடுத்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தார் இந்த பூமியில் உண்டு. அவர்களுக்கு அந்த நாள் மிக கொடிய நாளாயிருக்கு. அவர்களை குறித்து தான் சொல்லப்படுகிறது. அந்த நாளை சகிப்பவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1 பேதுருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லுகிற பேதுரு அழகாய் சொல்லுகிறார், வருவேன் என்கிறவர் தாமதிப்பதனுடைய காரணம் என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிறதான, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் அவருடைய ராஜ்யத்தில் சேர வேண்டும் என்கிறதான ஒரு நல்ல பாக்கிய ஸ்தோத்திரம் விருப்பம் இயேசு கிறிஸ்து கொண்டிருக்கிறபடியினால்தான் இதோ வருகிறேன் என்று, சீக்கிரமாய் வருகிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் நம்மை அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளும்படியாக இன்னும் தாமதித்துக் கொண்டே இருக்கிறார். அப்படியானால் தேவ ஜனமே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேசவாசிகளே, ஆண்டவர் வருவார் என்கிற வார்த்தை நாங்கள் சொல்லும் போது, இந்த வார்த்தைகளை நாங்கள் பிரசங்கிக்கும் போது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரமாட்டார் என்றல்ல, நாங்கள் பொய்யான சாட்சிகளை சொல்லுகிறதல்ல. அவர் மேக மீதில் ஒரு நாள் வருவார், தம்முடைய ஜனத்தை தம்மோடு கூட சேர்த்துக் கொள்ள வருவார், இந்த பூமிக்கு நியாய தீர்ப்பை கொடுக்கும்படியாய் வருவார். அந்த நாள் தேவனுடைய சந்நிதியில் உண்மை இல்லாதவர்கள், தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்தவான்களுமாய் காணப்படாதவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவர் வர வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அது மகிழ்ச்சியும் ஆனந்தவுமாய் இருக்கு. தேவ ஜனமே, தேசமே, இந்த சத்தத்தை நாங்கள் பிரசங்கிக்கும் போது, இந்த சத்தத்தை நாங்கள் உங்களுடைய மத்தியில் எடுத்து வரும்போது, பொய்யை அல்ல, ஒரு நிஜத்தையே நாங்கள் சொல்லுகிறோம், மாயமானவைகளை அல்ல, உண்மையை நாங்கள் எச்சரித்து சொல்லுகிறோம். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகி போகும். இந்த பூமியில் உள்ளவைகள் எல்லாம் அழிந்து போகும். இந்த பூமியில் உள்ளவைகள் எல்லாம் எல்லாமே ஒரு நாள் அழிந்து போகும்போது அவருக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஜனம் உண்டு, அவரோடு கூட சேர்க்கப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி வருவார் என்கிற கேள்வி ஒருவேளை இருக்கலாம். அவர் வருகிற நாள் ஒருவேளை தெரிந்திருக்குமோ? சில பேர்கள் ஸ்தோத்திரம் சொல்லுகிறது உண்டு, அவர் வரும்போது பார்த்துக் கொள்ளலாம், வரும்போது பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லிக் கொள்வதற்கு அவர் வருகிற வேளையை அவர் சொல்லிவிட்டல்ல, அவர் வரும் வேளையை ஒருவனும் அறியான் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின தீர்க்கதரிசன, மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது 24ஆம் அதிகாரம் அதில் வாசிக்கும் போது வேத வார்த்தை தெள்ளம் தெளிவாய் அங்கே சொல்லப்படுகிறது. சோத்திரம், மின்னலானது கிழக்கிலே தோன்றி மேற்கு வரைக்கும் உதிக்கிறதை போல மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலும் அப்படி இருக்கும், அவருடைய வருகையும் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, மின்னலை போல அவருடைய வருகை இருக்கும். ஒரு செகண்டில் மின்னலுடைய பிரகாசமானது நம்முடைய கண்களில் தோன்றி மறைந்து போவதை போல அவருடைய அவர் வருகிற நாள் அப்படியே இருக்கும் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில மனிதர்கள் சொன்னதை போல, சில ஸ்தோத்திர ஜனங்கள் சொன்னதை போல இந்த நாள் குறித்து வைத்திருக்கிறார். இந்த நாள் அவர் வருவார் என்றல்ல, வேதம் என்ன போதிக்கிறது தெரியுமா? அவர் வரும் வேளையை ஒருவனும் அறியார். பரலோகத்தில் பணிவிடை செய்து கொண்டிருக்கிற தூதர்களே அதை அறியார்கள் என்று வேதவசனம் போதிக்கிறது. பிதா ஒருவருக்கே அது தெரிந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வரட்டும், அவர் வருகிறதான சத்தத்தை கேட்கும் போது ஜனங்கள் கூவி கூவி சொல்லுவார்களே, அப்பொழுது நான் மனம் திரும்புகிறேன் என்றல்ல, அப்பொழுது இந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு என்னை நானே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றல்ல. தேசவாசிகளே, ஒரு சத்தியத்தை இந்த இரவு வேளையில் போதிப்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஒருவனும் சொல்ல முடியாது. அந்த நாள் மின்னலை போல இருக்கு, அவருடைய வருகை மின்னலை போல இருக்கு. பரிசுத்தவான்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். பரிசுத்தம் இல்லாமல் பாவ உலகத்தில் வாழ்ந்து, பாவத்திற்கு அடிமையாய் வாழ்ந்து, இந்த உலகத்தில் புசித்து குடித்து சந்தோஷமாய் இருப்போம் என்று சொல்லிக் கொள்வீர்களே, ஆனால் அந்த நாள் உங்களுக்கு மிகவும் கொடிய நாளா இருக்கு. அந்த நாளை ஒத்த போல ஒரு நாள் வேறொரு நாள் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்கிற எச்சரிக்கையை இந்த இரவு வேளையில் போதிப்பதில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. லெட்டரை போட்டுட்டு ஒன்றும் வரமாட்டார், மெசேஜ் அனுப்பிட்டு ஒன்றும் வரமாட்டார், மிஸ் கால் போட்டுக்கிட்டு ஒன்றும் வரமாட்டார். ஸ்தோத்திரம். அவர் வரும் வேளையை எவருமே அறியார். அல்லேலூயா. அதே 24ஆம் அதிகாரத்தினுடைய ஸ்தோத்திரம் 37வது ஸ்தோத்திரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 25ஆம் அதிகாரத்தினுடைய ஸ்தோத்திரம் இந்த வசனம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது, அவர் ஸ்தோத்திரம் நினையாத நேரத்திலே வருவார் என்று சொல்லப்படுகிறது. வாசிக்கலாமா? 25ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். மனுஷகுமாரன் நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். மனுஷகுமாரன் வரும் நாளையாகிலும் நாளிகையாகிலும் நம்மால் என்ன செய்ய முடியாது. 2002 வருவேன்னு சொன்னாங்க. சோதரம் இன்னைக்கு 2025 முடிய போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கும் தூதர்களுக்கே தெரியாதுன்னு சொல்லுகிற அந்த சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கும்போது யாருக்கும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார். சொல்லவே நம்ம வேலை என்னன்னா விழித்திருக்க வேண்டிய வேலை நம்முடைய வேலை. எந்த நேரத்தில் சோதரன் அவர் வந்தாலும் அவரோடு கூட செல்வதற்கென்று விழித்திருக்க வேண்டிய கடமை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது என்பதை மறந்து போகவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 அவர் மின்னலை போல வருவார். 2 சோதரன் நினையாத நாளிகையில அவர் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. 3வது 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 1வது நிருபம் அதனுடைய 3வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். அதில் வாசிக்கும் போது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சோதரம் பிரதான தூதர்களோடு கூட சோதரம் அவர் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். சோதரம் 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எடுத்தவங்க வாசிங்க இந்த வசனத்தை. 16வது 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அல்லேலூயா. 3வது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி வருவாராம்? பிரதான தூதர்களோடு கூட இறங்கி வருவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை சந்திக்கும்படியாக நீங்கள் நானும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். 3 விதமாக இந்த சோதர இரவு வேளையில இயேசு வருவார் என்பதை குறித்து நான் போதித்திருக்கிறேன். 1 சோதர மின்னலை போல வருவார். 2 நினையாத நாளிகையில அவர் வருவார். 3 பிரதான தூதர்களோடு கூட ஆண்டவர் வருவார். எதற்காக வருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி வருவார் என்பதை புரிந்து கொண்ட நாம எதற்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் வருகிறார் என்பதை வாசிக்கும் போது அதே நம்ம வாசித்த சங்கீதம் 96 அதனுடைய 13வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, பூமியை நியாயம் விசாரிக்கிறதற்கென்று ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியில வருகிறார், இந்த உலகத்தில் வருகிறார். வாசிங்க 1 கூட அந்த வசனத்தை. அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். பிரைஸ் தி லார்ட். இதுதான் நாம் அறிந்திருக்க வேண்டிய மிக மிக ஆழமான சத்தியம். இனி கொஞ்சம் பொறுமையோடு கூட உங்களிடத்துல 2 வார்த்தை பேசினாலும் உங்களுக்கு புரியும்படியா நான் பேசுவதற்கு வாஞ்சிக்கிறேன். எதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறார்? நியாயம் தீர்க்கும்படி வந்தார். முதல்ல ஒருக்கா வந்தார். எதற்காக வந்தார்? ஒரு விசை வந்ததனுடைய நோக்கம் என்ன? நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும்படியாய் இயேசு கிறிஸ்து வந்தார். இனி வரப்போகிறது நியாயம் தீர்க்கும்படியாய் வரப்போகிறார். வாசிக்கலாமா? சோதரம் அதே சோதரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திற்கு நேராய் நம்முடைய வேத வசனத்தை திருப்பிக் கொள்ளும் போது அங்கே அழகாக சோதர நியாய தீர்ப்பு எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பாய் இருக்கும் என்பதை குறித்து வேத வசனம் நமக்கு தெளிவாய் போதித்து கொடுக்கிறது. வாசிக்கலாம். ஸ்தோத்திரம் 36வது வசனத்திலிருந்து ஸ்தோத்திரம் வாசிக்க கேட்கலாம். அந்த நாளையும் அந்த நாளியையும் என் பிதா ஒருவர் தவிர
மற்ற ஒருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற நாளில என்ன சம்பவிக்கும், நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்றால், வசனம் சொல்லுகிறது, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப எப்படி நியாய தீர்ப்பு நடக்க இருக்கிறதா? நோவாவின் காலத்தை ஆண்டவர் உதாரணப்படுத்தி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நோவாவின் காலத்துல எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்படி நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது? நோவாவின் காலத்தில் நடந்தது என்ன என்று சொல்லி ஆதியாகமத்தின் புஸ்தகத்திற்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்பும் போது 7ஆம் அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய சிந்தைகளை 6ஆம் அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்பும் போது அங்கே வேத வசனம் சொல்லுகிறது, பூமி எங்கும் பாவம் பெருகி இருந்தது சோத்திரம் என்று சொல்லப்படுகிறது. சோத்திரம், மனிதனை ஆண்டவர் இந்த பூமியிலே உண்டாக்குனதற்காக மனஸ்தாபப்பட்டார் என்று 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. காரணம் என்ன? விசனமாயிருக்க வேண்டிய காரணம் என்ன? இந்த பூமியிலே மனிதனை படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களையும் என்னையும் சிருஷ்டித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நோக்கம் இல்லாமல், தரிசனம் இல்லாமல், திட்டம் இல்லாமல் உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த உலகத்தில் படைக்கவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்பதாகவே உங்களையும் என்னையும் குறித்ததான ஒரு தரிசனம் தேவனுக்கு இருந்தது, ஒரு திட்டம் தேவனுக்கு இருந்தது. அந்த திட்டத்தின் பிரகாரமாகவே ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் ஒரு தாயின் கருவில் உருவாக பண்ணி 10 மாத காலங்கள் தாயின் கருவுக்குள்ளாகையே நம்மை வனைந்தார். குயவன் பாத்திரத்தை வனைகிறதை போல நம்முடைய அவயவங்களை, நம்முடைய உறுப்புகளை வனைந்து 10 மாத காலங்களுக்கு பிற்பாடு இந்த பூமியில பிறக்க வைத்து வாழ்நாட்களை தந்ததனுடைய நோக்கம் ஒன்று உண்டு, பிதாவோடு கூட மனிதன் வாழும்படியாய், அவரோடு கூட இருக்கும்படியாய் ஆண்டவர் மனிதனை படைத்தார். அந்த படைப்பின் ரகசியம் தான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது தெள்ளத் தெளிவாய் வெளிப்படுகிறது. எதற்காக மனிதனை சிருஷ்டித்தார், யாருடைய சாயலின்படி சிருஷ்டித்தார் என்று தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தம்முடைய சாயலின்படி ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்தார். அப்போ இந்த சாயலானது நீங்களும் நானும் இன்றைக்கு இருக்கிற இந்த சாயல் மனிதன் சொல்லுகிறார், குரங்கிலிருந்து வந்தவன். அப்படி அல்ல, குரங்கு வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டது. நீங்கள் நானும் அவருடைய கரங்களின் கிரியையினால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தம்முடைய சாயலின்படியாகவே அவர் சிருஷ்டிப்போம் என்று சொல்லி ஆண்டவர் மண்ணை எடுத்து பிசைந்து உருவாக்கி நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று வேதம் சொல்லுகிறது. வார்த்தையினால் அல்ல, வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அதை விடவும் மேலாக நம்முடைய நாசியின் சுவாசத்தை நம்முடைய நாசியில ஊதி, ஜீவ சுவாசத்தை நம்முடைய நாசியில ஊதி நம்மை உருவாக்கி படைத்து இந்த உலகத்தில் வைத்திருக்கிறாரே. ஆனால் ஒரு திட்டம் உண்டு. எதற்கென்றால் அந்த திட்டம் ஆதியிலே ஏதேன் தோட்டத்தில் இருந்தது. என்னவென்றால் பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆண்டவர் தோட்டத்தில் இருக்கிற ஆதாமையும் ஏவாளையும்
ஒவ்வொருவரையும் சந்தித்து பேசுவார், அவர்களோடு உலாவுவார். இவர்கள் அவருடைய சத்தத்தை கேட்பார்கள், அவருடைய வார்த்தைகளை கேட்பார்கள். எல்லாம் சோத்திரம் இருக்கும்போது விசேஷமாய் அவரோடு கூட உறவாட, அவரோடு கூட உலாவ ஒருவன் தேவை என்று சொல்லிதான் ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்தார். அப்படிதான் தோத்திரம் எவ்வளவு பாவம் பெருகி இருந்தாலும் ஜனங்கள் கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் வேத வசனங்களின்படியும் என்னோடு கூட ஐக்கியமாவார்கள், அவரோடு கூட நெருங்குவார்கள் என்கிற ஒரு தீர்மானத்தின்படி கர்த்தர் நம்மை சிருஷ்டித்திருக்கும் போது நாமோ சிருஷ்டிகரை அறியாதபடி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம், மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் முன்னணையும் அறியும், என் ஜனங்களோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள். அறிவு இல்லை, உணர்வு இல்லை. சங்கீதங்களின் புத்தகத்தில் வாசிக்கும் போது இப்படி ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனுஷன் உண்டோ என்று பார்ப்பதற்கு தேவன் பரலோகத்திலிருந்து இந்த பூலோகத்தில் கண்ணோக்கி பார்த்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் எனக்கு அருமையான தேவசனமே, உணர்வுள்ளவன் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. அப்பிரகாரமாகவே அவனுடைய உணர்வு கெட்டு போனது, அறிவு கெட்டு போனது. வச்சிக்கிற சாத்தானாகிய பிசாசாகிய சர்ப்பத்திற்கு தங்களை இடம் கொடுத்தார்கள். இப்போ ஆண்டவர் ஏதேனில் ஒரு மகிமையை கொடுத்திருந்தார் பாருங்க. மகிமை மனிதனிலிருந்து இழந்து தன்னை எந்த சாயலுக்கு ஸ்தோத்திரம் ஒப்பாக்கி கொண்டான்? எந்த சாயலுக்கு? மிருக சாயலுக்கு தங்களை, வசனம் தெளிவா இருக்குது வேதத்தில் வாசிக்கும் போது, தங்களை மிருக சாயலுக்கு ஒப்பாக்கி கொண்டார்கள். எப்படின்னா தோத்திரம், அந்த சர்ப்பம் வந்து சொன்ன உடனே இவன் என்ன செய்துட்டான்? பார்வைக்கு அது எப்படி இச்சிக்கப்படத்தக்கதா இருந்த உடனே இன்பம் என்று கண்டு சோத்திரம் ஆண்டவருடைய கற்பனையை மறந்து சர்ப்பத்தினுடைய வார்த்தைக்கு, சோத்திரம் இச்சிக்கப்பட்ட வார்த்தைக்கு, வஞ்சனையான வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து பழத்தை புசித்தான். மகிமை இழந்தது, நிர்வாடி என்று கண்டு கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி சோத்திரம் மகிமை இழந்து போனது. இந்த மகிமை இழந்து போன ஜனம் மறுபடியும் சோத்திரம் அழிந்து போகாதபடி ஆண்டவர் தோட்டத்தை விட்டு துரத்தி தான் விட்டார். சில சாபங்களை கொடுத்து தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டார். ஆனாலும் சோத்திரம் தேவனை தேடுகிற ஒரு கூட்டமா என்ன செய்தாங்க? இருந்தாங்க. ஆபேல் முதல் மனுஷன் ஸ்தோத்திரம் பிறந்த பிள்ளை ஸ்தோத்திரம் காயின், இரண்டாவது பிள்ளை ஆபேல். தேவனை அவர்கள் என்ன செய்தார்கள்? ஸ்தோத்திரம் தொழுது கொள்ள துவங்கினார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. காணிக்கைகளை எல்லாம் படைத்தார்கள். ஸ்தோத்திரம் ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கை கர்த்தர் நிராகரித்தார். கோபம் வந்தது, ஸ்தோத்திரம் பொறாமை வந்தது. அந்த ஸ்தோத்திரம் அங்கீகரித்தவனை நிராகரித்தவன் என்ன செய்து போட்டான்? கொன்று போட்டான். அப்படின்னு ஆண்டவர் இல்ல, சோத்திரம் மனுஷன் காயின் அவன் கொன்று போட்டான். தேசத்தில் இன்னும் சாபம் வந்தது. கொலையின் நிமித்தமாய் இன்னும் மனுஷனுக்குள்ள சாபம் வந்தது. இருந்தாலும் ஆண்டவரை தேடுகிறவர்களாய் இருந்தார்கள். அதில் வாசிக்கும் போது ஏனோக்கு எனப்படுகிற மனுஷனை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது. அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. சோத்திரம் மனைவிகள் இருந்தார்கள், பிள்ளைகள் இருந்தார்கள். ஆகிலும் அவன் கர்த்தருடைய பார்வைக்கு உண்மை உள்ளவனாய் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தபடியால் வசனம் சொல்லுகிறது, தேவன் அவன் என்ன செய்தாராம்? எடுத்துக்கொண்டார் என்று வசனம் சொல்லுகிறது. இதற்கு பிற்பாடு ஒரு சந்ததி வருகிறது. எப்படிப்பட்ட சந்ததி? ஒரு ஸ்தோத்திரம் தேவனுடைய இருதயத்தை விசனப்படுத்துகிற சந்ததி, தேவனுடைய இருதயத்தை வருத்தப்படுத்துகிற சந்ததி. எதனால் அவர்கள் தேவனுடைய இருதயத்தை ஸ்தோத்திரம் வருத்தப்படுத்தினார்கள்? மனுஷர் பூமியின் மேல் பெருவ துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை என்ன செய்தார்கள்? தெரிந்து கொண்டார்கள். சோத்திரம் தேவகுமாரர். சோத்திரம் இங்க என்ன வந்தாங்க? பூமி
சபையில வந்து பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இப்ப எப்படி பிறந்தார்களா? ராட்சதர்களாய் பிறந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. பாவம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. இந்த பாவம் பெருகிக் கொண்டிருந்ததான காலத்துலாம் ஒரு மனுஷனை ஆண்டவர் நீதிமான் என்று கண்டெடுக்கிறார். யார் அந்த மனுஷன்? நாம் ஸ்தோத்திரம் மத்தேயுல வாசிக்கப்பட்ட அந்த ஸ்தோத்திர மனுஷன் ஆதியாகமத்தில் கொடுக்கப்படுகிறது. நோவா எனப்படுகிற மனுஷன். அல்லேலூயா. அவன் கர்த்தருடைய பார்வைக்கு உண்மை உள்ளவனாய், உத்தமம் உள்ளவனாய், சாட்சி உள்ளவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நாம் அநேக நேரங்களில் கேட்போமே, சொல்லுகிறது உண்டல்லவா, உலகம் ஓடுகிறதை போல உலகத்திற்கு ஒத்த வேஷத்தில் உலகத்திற்கு ஏற்றபடி நாம் வாழ வேண்டும். இல்லை இல்லை இல்லை. அத்தனை ஜனங்களும் பாவிகளாய் இருக்கையில் நோவாவும் அவன் குடும்பமும் நீதிமான்கள் எனப்பட்டார்கள். இந்த உலகம், இந்த தேசம், இந்த பட்டணம் ஏன் மொத்தமும் பாவிகளாய் இருக்கும்போது, பாவத்தில் கிடக்கும்போது அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் வேறு பிரிக்கப்பட்ட சொத்துர வாழ்க்கையோடு வாழ வேண்டும். Praise the Lord. அல்லேலூயா, அல்லேலூயா. நோவாவின் காலம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், தேசத்தை நான் அழிக்கப் போகிறேன். ஆண்டவர் சொன்ன பிரகாரமாகவே அவன் பேழையை உண்டு பண்ணுகிறான். பேழையை உண்டு பண்ண அவன் சும்மா இருக்கல, அழிவை குறித்து பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருந்தார். இந்த நாட்களிலும் இந்த சபையில இயேசு உயிர்ப்பிக்கிறார். ஊழியத்தின் சார்பில் இயேசு வரப்போகிறார். இயேசு ஸ்தோத்திர நல்லவர். இயேசு அது சீக்கிரமாய் வரப்போகிறார். பாவிகளை நியாயத்தீர்ப்பிற்கென்று, பரிசுத்தவான்களை நித்தியத்திற்கென்று என்று ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் போது பாவிகளே மனம் திரும்பி பரிசுத்தவான்களாய் மாறுங்கள் என்று இந்த பிரசங்கம் செய்யப்படுகிறது போல நோவாவின் காலத்திலும் பிரசங்கங்கள் செய்யப்பட்டன. ஆனா மனம் திரும்பினது யாருமே இல்லை. இன்னைக்கு சொல்றது போல அவனுக்கு என்ன சோத்திரம், அவன் என்ன செய்து கொண்டிருப்பான்? கூவிக்கிட்டே இருப்பான். சோத்திரம், கூவுகிறவன் பேழைக்குள் பிரவேசிப்பான். சோத்திரம், அலட்சியம் பண்ணுகிறவன் ஆக்கினிக்குள் தள்ளப்படுவான். நிச்சயத்தை சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம், நோவாவின் காலத்தில் நடந்தது போல அவர்கள் பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் புசித்தும் குடித்தும் என்ன செய்தாங்க? சந்தோஷமா இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க. சோத்திரம், என்ன வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல சோத்திரம், புசித்து குடித்து என்ன செய்வோம்? சந்தோஷமா இருப்போம். நாளை தினம் என்ன நடக்குன்னு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படியெல்லாம் இருக்கும்படி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்த ஜீவியம் தேவை, பரிசுத்த ஜீவியம் தேவை. சொல்லி முடிக்கிறனே, நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது? இவன் இப்படி நாங்கள் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணுவது போல சோத்திரம், இப்படி இந்த தேசத்தில் சோத்திரம் ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்கிறதானே ஊழியக்காரன் அரைக்கூவலாய் ஜனமே மனம் திரும்பு என்று பிரசங்கிக்கிறது போல நோவாவும் பிரசங்கம் பண்ணினார். மனம் திரும்பு கேட்கறதுக்கு யாரும் இல்லை. சின்னதிலிருந்து பெருசு வரைக்கும் பார்த்துக்கிட்டு நோவாவை பார்க்கும், சிரிக்கும், போகும். நோவாவை பார்க்கும், பழிக்கும், போவோம். குறை சொல்லும், போவோம். குற்றம் சொல்லும், போகும். சோத்திரம், இப்படியே இருந்து கொண்டிருந்தது. பேழையின் வேலை முடிந்தது. பேழையின் வேலை முடிந்தது. மறுபடியும் சொல்லுகிறேன், பேழையின் வேலை முடிந்தது. சோத்திரம், கீழ்பூசி முடிந்தது. சோத்திரம், அதில் சேர்க்க வேண்டிய மிருக ஜீவன்கள் சேர்க்கப்பட்டது. கடைசியாக நோவாவும் குமாரர்களும், நோவாவின் மனைவியும், நோவாவினுடைய பிள்ளைகளுடைய சோத்திரம் மனைவிமார்களும் பேழைக்குள் சேர்க்கப்பட்டார்கள். பேழைக்குள் சேர்க்கப்பட்டார்கள். கதவு வாசல் அடைக்கப்பட்டது. சாவியை கர்த்தர் எடுத்தார். சாவி யாருடைய கரத்துல? கர்த்தருடைய கரத்துல. கர்த்தர் எடுத்தார். சோத்திரம், வேதம் சொல்லுகிறது, மழை 40 நாள் இரவும் பகலும் விடாம பெய்ய ஆரம்பிச்சு ஆழத்தின் மதகுகள் திறவுண்டன சொல்லப்படுகிறது. ஆழத்திலிருந்து வெள்ளம் பெருக்கெடுத்தது. ஊற்றுக்கண்களின் மதகுகள் திறந்தன. ஆழத்திலிருந்து வெள்ளம் எழும்ப ஆரம்பித்தது. மேலே இருந்து 40 நாட்கள் விடாமல் மழை. இன்றைக்கு ஒரு நாள் மழையை சென்ன தாங்கல. சோத்திரம், நான் கேட்கிறேன், 10 நாள் மழை பெஞ்சா
மனுஷனே, உன்னுடைய நிலைமை என்ன? என்ன புசிப்ப, என்ன உடுப்ப, என்ன உண்ப, எப்படி ஜீவிப்ப? ஒரு நாள் மழைக்கு ஏன் 1 மணி நேரத்திற்கு ஐயோ என்று அறைக்கூவல் இடுகிறாயே. மனுஷகுமாரன் வருகிற நாட்களில் நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும் என்று வேதம் போதிக்கிறது, எங்கள் சத்திய வசனம் போதிக்கிறது. அப்படியானால் அப்படி ஒரு நாள் வரும்போது நீ என்ன செய்வாய்? எப்படி தப்புவித்துக் கொள்வாய்? நீங்க நினைக்கிறீங்க, உலகம் தேசம் நினைக்குது எப்படி தப்புவித்துக் கொள்வ, நீ எப்படி தப்புவிப்ப? வசனம் சொல்லுகிறது, அதற்கு முன்பதாகவே, உபத்திரப்படுவதற்கு முன்பதாகவே பரிசுத்தவான்களை கர்த்தர் தம்மோடு கூட சேர்த்துக் கொள்வார். மத்திய ஆகாயத்துல நாங்க எல்லாம் பறந்து போயிடுவோம். தெசலோனிக்கேயர்ல வாசிக்கும்போது இப்படி சொல்லப்படுகிறது, முதலாவது எக்கால சத்தம் கேட்கப்படும் போது மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், உயிரோடு எழுந்திருப்பார்கள். அதற்கு பின்பு உயிரோடு இருக்கிற நாமோ மறுரூபமாகி அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நோவாவின் காலத்தில் பிரசங்கிக்கப்பட்டது போல, நோவாவின் காலத்தில் எச்சரிப்பு வந்தது போல, இன்றைக்கும் நாங்களும் எச்சரிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். எப்படி மழை வந்தா உனக்கும் மழை தானே, ஆபத்து வந்த உனக்கு ஆபத்து தானே. இப்போது இருக்கிற ஆபத்துகள் அந்த நாள் வரப்போகிற ஆபத்திற்கு முன்பதாகவே அவருக்கு பிரியமான சபையை, அவருக்கு பிரியமான மனவாட்டியை ஆண்டவர் தம்மோடு கூட சேர்த்துக் கொள்வார். கைவிடப்பட்டவர்களுக்கு ஐயோ என்கிற நிச்சயத்தை அப்போது நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்பா, பீடி குடிக்கிறவன் இன்னும் நீ பீடி குடி, சிகரெட் வலிக்கிறவன் இன்னும் நீ சிகரெட் வலி. தோத்துறோம், நாங்க ஒன்னும் அதற்கு தடை இல்லை. எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சத்தியத்தை நாங்க பிரசங்கம் பண்ணி கொண்டே இருப்போம். வேத வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், பாவம் செய்கிறவன் அநியாயம் செய்கிறவன் இன்னும் செய்யட்டும். நீ இன்னும் குடிப்பா, இன்னும் குடி. தோத்துறோம், உன்னுடைய தோத்துறோம் என்ன சொல்றது, அதை என்ன சொல்லுவாங்க, குடல் வேகிற வரைக்கும் நீ என்ன செய், குடி, குடிப்பா, நீ குடி. தோத்துறோம். அதுக்கப்புறம் ஜிஹெச்ல போய் கிடப்ப ஓட்ட விழுந்து. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. சபை இங்க இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிடணும். தோத்துறோம், ஒருவேளை இந்த சத்தியம் சோத்துறோம் தெரியாம இருக்கிற, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாமல் இல்லை, பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். தோத்துறோம், விசுவாசத்தையும் சோத்துறேன், எதையும் போராட்டத்தை குறித்து பேசிக்கிட்டே இருக்கிறார். சோத்திரம், கடந்த சோத்திரம் ஞாயிற்றுக்கிழமை அழைப்பை குறித்து பேசிக்கிட்டே இருக்கிறார். சோத்திரம், உணர்வடைந்து ரட்சிப்படைய வேண்டிய ஜனம், நான் ஆண்டவரோடு கூட இருக்கணும்னு ஜனம் இருக்கிற ஜனம், நான் சொல்றேன், ஒரு நேரத்தை, 1 மணி நேரத்தையும் மிஸ் பண்ணாம தெய்வ சமூகத்தில் எந்த நேரமும் காத்திருக்க ஆயத்தமாயிருங்க. பிரைஸ் தி லார்ட். ஏசப்பா ஏது அந்த சோதரன் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணும்போது கேட்டார், 1 மணி நேரமாகலும். எதுக்கு 1 மணி நேரமாகலும்? சோதனைக்கு உட்படாதபடிக்கு 1 மணி நேரமாகலும். ஐயோ பாஸ்டர், 1 மணி நேரம் ஜெபம் பண்றதுங்கிறது என் வாழ்க்கையில் 1 வருஷத்தை கழித்ததற்கு சமம். சோத்திரம், 1 மணி நேரம் ஜெபம் பண்றதுங்கிறது சோத்திரம். நான் சொல்றேன், தோத்திரம், 1 மணி நேரங்கிறது உன் வாழ்க்கையில 1 வருஷத்தை கழிக்கிறதற்கு, சோத்திரம், 1 வருஷத்தை சோத்திரம் நகர்த்துகிறதற்கு சமமா இருந்தா ஹாஸ்பிட்டல்ல போய் இருக்கிற 10 மணி நேரம் எப்படி இருக்கும்? ஹலோ ஜனமே, எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும்ல? கேட்பார் ஆண்டவர். எங்க சபையிலும் பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இங்க மட்டும் இல்லை, அகில உலகத்திலையும் நோவாவின் காலத்தில் பிரசங்கம் பண்ணப்பட்டது போல பிரசங்கம் பண்ணப்பட்டு கொண்டே, காதுள்ளவன் கேட்க கடவன். அழகா இயேசப்பா சொல்லி வச்சுக்கிட்டார் வெளிப்படுத்தின விசேஷத்துல, காதுள்ளவன் கேட்க கடவன். சோதரன் கேட்டு சோதரன் இந்த வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் வாசிக்கிறவனும் இதன்படி செய்கிறவனும் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்ப மனுஷகுமார் ஸ்தோத்திரம், ஆண்டவர் வருகிற நாட்களில் நியாய தீர்ப்பு எப்படி இருக்குமா? ஸ்தோத்திரம், நோவாவின் காலத்தில் நடந்தது போல நியாய தீர்ப்பு இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பெரியவங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க, மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கிறீங்க? ஓ க்ளோரி டு காட். கர்த்தருக்கே மகிமை. நல்ல ஸ்தோத்திர சந்தோஷத்தோடு இருக்கிறீங்க. உங்க குடும்பத்தை கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்களா? உங்க பிள்ளைகளை கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்களா? உங்க சந்ததிகளை கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்களா? எப்ப ஆலயத்துல வந்துட்டு பேழைக்குள்ள வந்துட்டு எப்படியோ இரக்கமுள்ள தேவன் பாவம் செய்திருந்தாலும் ஒருவேளை மன்னித்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுகிறது நிமித்தம் ஒருவேளை மன்னித்து அவருடைய வருகையில் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளுவார். நாம எடுத்துக்கொள்ளப்படும். குடும்பம், பிள்ளை எப்படி இருக்குது? ஒரு நாள் உங்க பிள்ளைகளை விட்டுக்கிட்டு தூரதேசத்திற்கு போவீங்களா? ஒரு நாள் உங்க பிள்ளைகளை விட்டு தூரதேசத்துக்கு போவீங்களா? அப்படின்னா நீ பரலோகத்திற்கு மாத்திரம் போறதுக்கு நீ மட்டும் துடிச்சா எப்படி? ஹலோ சபையே, தேசத்திற்கு மாத்திரமல்ல, நமக்கும் கர்த்தருடைய வசனம் தான். என் பிள்ளைகளுடைய உத்தரவாதம் என் கரத்தில் இருக்கிறது. என் குடும்பத்தினுடைய உத்தரவாதம் என் கரத்தில் இருக்குது. இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்களே, உங்க பிள்ளைகளை கேட்பாரா இல்லையா? கேட்பாரா இல்லையா? கணக்கு கொடுக்கணுமா இல்லையா? கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லணுமா இல்லையா? ஐயோ ஸ்தோத்திர ஆண்டவரே, நான் கூப்பிட்டு பார்த்தேன், வரல ஆண்டவரே, ஜோம் பண்ணியான்னு கேட்பார் ஆண்டவர், ஜப்தியான்னு கேட்பார் ஆண்டவர். இனி இப்படி சொல்றேனே, நம்ம கண்ணு முன்னாலேயே நம்ம பிள்ளைய ஸ்தோத்திரம் இப்படி நாமமே பிடிச்சி தீயில போட்டா எப்படி இருக்கும்? சகிப்பீங்களா? உங்க பிள்ளைய உங்க கண்ணு முன்னாலேயே கை வெட்டப்பட்டா எப்படி இருக்கும்? ஒரு விரலனுடைய ஒரு சின்ன தோல் வெட்டப்பட்டா எப்படி இருக்கும்? சகிக்க முடியுமா? ஸ்தோத்திரம். நான் கேட்கிறேன், ஆண்டவர் ஸ்தோத்திரம் உபத்திரவ காலத்திற்கு முன்பதாகவே சபையை பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்ளுவார். ஆனா உபத்திரவ காலத்துல கைவிடப்பட்டவர்களாய் பிள்ளைகள் இருக்கும்போது, குடும்பத்துல ஒரு நபர்கள் இருக்கும்போது எப்படி இருக்கும்? இன்றைக்கு தப்புவித்துக் கொள்ள முடியவில்லை என்றால் உபத்திரவ காலத்துல எப்படி தப்புவித்துக் கொள்வார்கள்? நான் எஸ்கேப் ஆயிட்டேன் பாஸ்டர். நோ 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 நோ, இல்ல நான் ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டுட்டேன் பாஸ்டர். இல்ல ஆண்டவர் எங்கேயோ வேத வசனத்துல கொண்டு போறேன். நான் எடுத்த நினைச்ச வசனம் ஒண்ணு போறது ஒண்ணு. சோதரன் இல்ல கர்த்தர் கணக்கு கேட்பார். கர்த்தர் கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சத்தம் பரலோகத்துல கேட்கும். ஆண்டவர் சொல்றார், காயினை பார்த்து கேட்கிறார், காயினே உன் சகோதரன். காயின் கேட்கிறான், என் சகோதரனுக்கு நான் காவலாளி. கொன்னுட்டு கேட்கிறான், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ? இன்னைக்கு நாம பிள்ளைகளை கொன்னுட்டு கேட்கிறோம், ஆண்டவரே நான் அவனுக்கு. புரியுதா? நம்ம பேசுற சத்திய வசனம் உங்களுக்கு புரியுதா? நீங்க உண்மையிலே ஸ்தோத்திரம் வெளியரங்கமா நீங்க கொல்லல. ஆனா பிள்ளைகள் இன்றைக்கு உலகத்திற்குள் இருக்கிறார்களே, ஆனால் அவர்களை நாம் ஸ்தோத்திரம் கொலைக்கு நியமித்து இருக்கிறோம். அவர்களை கொல்றதுக்கு நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். மறவாதீங்க. என் சகோதரனா இருக்கட்டும், என் சகோதரியா இருக்கலாம், என் தகப்பனா இருக்கலாம், என் தாயா இருக்கலாம், என் பிள்ளையா இருக்கலாம், என் உடன் பிறப்பா இருக்கலாம், ரட்சிக்கப்படாதபடிக்கு, இன்னும் மனம் திரும்பாதபடிக்கு என் வீட்டுக்குள்ள, என் கூடாரத்துக்குள்ள, என் தேசத்துக்குள்ள இருக்குமே, ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட நான் என் கண்களுக்கு முன்பதாகவே என் குடும்பத்தை கொலைவாதத்திற்கு நியமித்து வைத்திருக்கிறேன். ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் காயினிடத்துல கேட்டார், காயினே உன் சகோதரன் அங்க போன. ஆண்டவர் கேட்பார், உன்னை ரட்சித்து உன் குடும்பத்தில் உன்னை ரட்சித்து வந்தனே, நான் வருகிற வேலை, நான் வருகிற காலம், நான் வருகிற ஸ்தோத்திரம் எல்லாம் உனக்கு தெரியாத சரிதான். நீ ஆயத்தமானியே. உன் சகோதரன் எங்க? உன் சகோதரி எங்க? உன் பிள்ளை எங்க? உன் புருஷன் எங்க? என்ன சொல்ல போறோம்? ஐஸ்வர்யவான் நரகத்தில் கிடந்துக்கிட்டு
சோதரம். அவன் சொன்னானா, ஆண்டவரே லாசருவை நீர் என்ன செய்யும், அங்க அனுப்பும். இன்னும் என்ன செய்கிறாங்க, என் சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் ரட்சிப்படைவதற்கு யார் அனுப்பணும், என்ன அனுப்ப வேண்டாம், லாசரு அனுப்பும். அவர் சொன்னாரா, சோதரம் அவர்களுக்கு பிரசங்கிக்கிறதுக்கு அங்க ஆளை நான் என்ன செய்து வச்சிருக்கிறேன், நியமிச்சு வச்சிருக்கிறேன். அவன் பிரசங்கம் பண்ணி ஒரு ஆத்துமா மனம் திரும்பி வருதுன்னா என்ன செய்யட்டும், என்ன செய்யட்டும், வரட்டும். எங்க கடமையை நாங்க செய்கிறோம். உங்க கடமையில கரெக்டா இருக்கிறீங்களா? உங்க கடமையில நான் கேட்கிறேன், தவறுதலா நினைக்காதீங்க, தவறுதலா நினைக்காதீங்க. ஏதோ உள்ளத்துல ஆண்டவர் பாரத்தை போட்டு கேட்கிறார். உங்க ஸ்தோத்திரம் கடமையில நீங்க உத்தரவாதத்தோடு இருக்கிறீங்களா? பிள்ளைகளே, உங்களை கேட்கிறேன், சின்ன பிள்ளைகள், ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. இந்த வசனம் பிரசங்கிக்கப்பட்டதை ஆண்டவர் ஒரு நாள் கேட்பார். பரலோக ராஜ்யத்திற்கு என்று பிரசங்கிக்கப்பட்டதே நீ எப்படி மனம் திரும்பினாயான்னு ஆண்டவர் நிச்சயமாய் கேட்பார். கேட்க மாட்டாருன்னு இல்லை, கேட்பார். உங்களுடைய இருதயத்திற்கு புரியும் வண்ணமாய் ஏதோ ஒரு வார்த்தையாகிலும் பேசப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு சோத்திரம் உலகத்தின் ஆடம்பரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, உலகத்தின் வேஷத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இப்படி வாழ்ந்து கொண்டிருந்தால் எப்படி கர்த்தர் கேட்பாரா இல்லையா? எல்லாரும் இங்கே இருக்கிற எல்லாரும் அவர் வரும்போது அவரோடு கூட போகணும், ஏறணும். பவுல் அழகா ஒரு வார்த்தை சொல்லுவார், எங்களுக்கு மகிமையின் கிரீடங்களாய் இருப்பவர்கள் யார்? ஸ்தோத்திரம். ஆண்டவர் வரும்போது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த மத்திய ஆகாயத்தில் நீங்களும் அங்கே இருக்கிறது தான் எங்களுக்கு மகிமையின். அல்லேலூயா. உங்களை கிரீடம் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்தவுடன் இங்கே ஆண்டவர் கிரீடத்தை என்ன செய்துட்டார், ஆயத்தமாக்கிட்டார். இனி அந்த கிரீடம் மகிமைப்படுத்தப்படணும். அந்த கிரீடம் மகிமைப்படுத்தப்படணும்னா யாரை கொண்டு நிறுத்த போறீங்க? பரலோகத்தில் எத்தனை ஆத்துமாவை கொண்டு நிறுத்த போறீங்க? ஒரு பாடல் அழகா நம்ம பாடுவோம். அவர் வரும் நாளினில் என்னை காரம் அசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளினில் என்னை காரம் அசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே. எங்க எங்க போகணுமா போகண்டாமா? இப்ப நான் தேசத்தை கேட்கிறேன், போகணுமா போக வேண்டாமா? எச்சரிப்பு நியாய தீர்ப்பு எல்லாம் பெருசா எனக்கு பிரசங்கம் பண்ண முடியல. ஒரே ஒரு பகுதி தான், நோவாவின் நாட்களில் சம்பவித்தது போல இப்படியே சொல்லுகிறேன். தகப்பனுக்கு முன்னாலே பிள்ளை மரித்தது, தாய்க்கு முன்னாலே பிள்ளை மரித்தது, பிள்ளைக்கு முன்னாலே தகப்பன் மரித்தான். சோத்திரம். இவ்வளவுக்கு உலகத்தில் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்த பிற்பாடு அந்த ஆண்டவருடைய நியாய தீர்ப்பாகிய தண்டனை வந்தபோது, மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருடைய நியாய தீர்ப்பாகிய தண்டனை வந்தபோது அந்த தண்டனைக்கு தப்புவிக்கிறதற்கு அவர்களால் கூடாமற் போயிற்று. தப்புவிக்கப்படணும்னா தேசமே பேழையாகிய சபைக்குள்ள நீ வா, தப்புவிக்கப்படுவாய். அப்ப அவர் வருவார், அவர் பூமி அனைத்தையும் நியாயம் தீர்ப்பார். அடுத்து என்ன சொல்லப்படுகிறது? வாசிங்க சங்கீதம் 96:13 முடிக்கிறேன். 96:13. அவர் நியாயம் தீர்க்க நியாயம் தீர்க்க வருகிறார். நீதியோடும் சத்தியத்தோடும். ரெண்டு. எப்படி நியாயம் தீர்ப்பாரா? நீதியோடும் சத்தியத்தோடும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்படுகிறது, அதனுடைய 21ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். அதற்கு நேராக நம்முடைய சோத்திரம் வசனத்தை திருப்பும்போது சொல்லப்படுகிறது, அவனுடைய கிரியைக்கு தக்கதான பலன் அவரோடு கூட. எத்தனாவது வசனம் அது? 22
12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் நான் அளிக்கும் பலன். அங்கதான் சொல்லப்படுகிறது. எப்படி ஆண்டவர் நியாயம் தீர்ப்பாராம்? நீதியோடும் சத்தியத்தோடும் கர்த்தர் என்ன செய்ய வருகிறார்? நியாயம் தீர்க்க வருகிறார். நாம இன்றைக்கு ஆண்டவருடைய பார்வைக்கு உண்மை உள்ளவர்களாய், இந்த வசனத்தின்படி உண்மையாய் சத்தியத்திற்கு செவி கொடுத்து வாழ்ந்தோம்னா, அங்க அவர் வருகிற நாட்கள்ல அவரோடு கூட நமக்கு என்ன உண்டு? பலன். விசுவாசிப்போம், சாட்சியாய் வாழ்வோம். மறுபடி கடைசியாய் தேசமே, காலம் இனி செல்லும் என்று நினையாதே. இந்த காலம் உனக்கு கொடுக்கப்பட்ட காலம். வசனம் சொல்லுகிறது, இதுவே இரட்சண்ய நாள், இதுவே அனுக்கிரக காலம். இன்றைக்கே ரட்சிக்கப்படுங்கள், மனம் திரும்புங்கள், கிறிஸ்து இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்றவர் அதை சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆயத்தமாவோ அவரை சந்திக்க. எல்லா கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா கண்களை மூடி